வெல்கம் பேக் டு தமிழ் கேம் சேனல். ஸோ இனி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GTA San Andreas பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கலான்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்க. சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் பார்ட்டில் வந்து கேட்ரிங் ஆப்ஷன் தான் முடித்தோம். கண்ட்ரி சைடில் மொத்தமாக 4 ராபரி அல்ல 3 ராபரி முடிச்சாச்சு. இன்னும் 1 மட்டும் முடிச்சிட்டோன்னா கேட்ரிங் தொல்லையே கிடையாது. பாட்டு சான்ஃபியர் போயிடலாம். சான்ஃபியர் போக இன்னும் கொஞ்சம் மிஷன்ஸ் இருக்குது. மேட் இன் ஹெவன். ஐயோ, ஓகே, இவன் ஏன் இப்படி கத்துறான்னு தெரில. போட்டுடலாமா வண்டியில் வந்து டொமைல்னு சும்மா கத்திக்கினே. சரி சரி, நம்ம போய் அந்த ராபரி முடிச்சிடலாம். ஏறு சும்மா நைய நாடா நீ நையுங்கிற அப்படின்னு தான் இருக்கு கத்துறது பார்த்தா. ஒரே ஸ்ட்ரைட். சான்ஃபியரோ செம்மையாக இருக்கும். எப்படா போகலான் இருக்கு இந்த மிஷன். இன்னும் ஒரு கொஞ்சம் மிஷன் முடிச்சுட்டா போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பா செம்ம ஸ்பீடாக போகுது காரு. போன் சைட். ஓகே ஓகே, இங்கே தான் இந்த ராபரி. என்ன ராபரின்னு தெரில. ஸ்மால் டவுன் பேங்க். ஓகே, பேங்க்கை தான் இப்போது கொள்ளையடிக்க போகிறோம். கை தூடா தூக்கி நாட்டுருவேன் அப்புறம். ஓகே ஓகே, அவன் வந்து ராபரி பண்ணிகிட்ருக்கான். நம்ம இவங்களை எய்ம்லேயே வச்சுருக்கணும். இல்லாட்டி கையை தூக்குனானா. இதோ கையை தூக்குறானுங்களே. ஐயோயோ சரி ஓகே, இங்கே இதுதான் வந்துட்டானுங்கடா. போலீஸ்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. வரானுங்க. போச்சுடா. டக்குன்னு பணத்தை எடுத்துட்டு ஓடலாம். நவுறு மண்டையில் மண்டை சதறிடும் அப்புறம். நவுறு. இந்த ஷார்ட் கன்னில் சுட்டால் ஈஸியாக உடஞ்சிரும். கட்டி நிறைய புல்லட். ஓகே, நம்ம இப்போ எஸ்எம்ஜி எடுத்துக்கலாம். வெளில தான் போலீஸ் நிற்கிறானுங்க. எஸ்எம்ஜியில் டக்குன்னு போட்டுடலாம். இதோ வாசல்லே இருக்கானு. போடு மண்டையில். டேய் எங்கேருந்துடா சுடுறீங்க? கேட்ரினா தண்டத்துக்கு இருக்கா. தண்டம் இதோ இங்கே இருக்கானுங்க. போடு. அவள் தான் காலி. டிடி ஹெலிகாப்டர் தான் 3 ஸ்டார் வந்துட்டல. அவளு எழுத்து வேற கம்மியாகுதே. டக்குன்னு காலி பண்ணிட்டு இங்கேருந்து தப்பிச்சிடலாம். ஹெலிகாப்டர் வேற வருது. ஏகே இருந்தால் டக்குன்னு போட்டுடலாம். ஏகே இல்லை, போய் வாங்கணும். மிஷின் முடிச்சுட்டு ஏகே படித்தவொடனே என்னென்ன கன்று இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிடலாம். சரி ஓகே வா. ஏய் என்னாச்சு? வா. ஆனால் உனா ஏதாவது ஆயிக்குது. ஓகே, 2 பேர் பைக்கில் வராளுங்க. நீங்களே போட்டுடலாம். வாங்க பார்த்தீங்களா? ஐயோ ஷார்ட் கன்னு வச்சுருக்கான்னு தெரியலையே. ஐயோ ஐயோ கவர் எடு. கவர் எடுத்துடல. மண்டையில் வை. அவ்வளோதான்.
ஓகே, பைக்கில் தப்பிக்கலாம். சூப்பர், சரியான சீன். டே 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 ஏன்டா எனக்குனே வரீங்க? ஓகே, இங்கே பிரிட்ஜ் இருக்கு. இப்போ சினிமாட்டிக் சீன் பண்ணலாமா? ஒரே குதி தான், பறந்துடுறா. உள்ள போகிறேன், பிரேக்கை பிடிச்சிக்கலாம். சூப்பர், எப்படி செம்ம லேண்டிங்கா? இதுக்கு தான் ஒரு லைக்கை போடணும். கேட்டு நான் மட்டும் விட்டு போகிறேன். இது வரேன். இப்போ டிரைவே பண்ணலாமா? மிஷின் ஃபெயில்ச்சுன்னா அப்புறம் மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் அப்புறம் திருப்பி பிடிக்கணும். அதனால் நம்ம பாட்டு கேட்டு நான் ஃபாலோ. இந்த ஸ்டார் எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் குறையும். அங்கே வர 3 ஸ்டார்லேருந்து 2 ஸ்டார் ஆயிடுச்சா? அதனால் இந்த ஸ்டார் எடுத்தோன்னா நம்மளுக்கு பைக்கை வச்சு பெயிண்ட் ஸ்ப்ரேயும் பண்ண முடியாது. காரில் தான் பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ண முடியும். அதனால் ஐயோ டே எத்தனைடா போட்டுடல இவனுங்களே. தப்பிச்சிடலாமா என்ன? வந்துருங்க, சுட தேவையில்ல, அப்படியே தப்பிச்சிடலாம். நல்ல வேலை அவங்கள சுட்டு நம்மளுக்கு தான். ஓகே ஓகே, வந்தாச்சு ஒரு வழியா. ஐயோ, இங்கேருந்து தாவணும். செத்தண்டா. அப்பா, கேட்டினே செத்தானா அது ஒரு தலைவலி. சரி போ, அதான் முடிச்சிட்டாச்சுல, போ. ஓகே, $10,000 கொடுத்துருக்கானுங்க இந்த மிஷின் வச்சது. ஒரு சேவ் அடிச்சிடலாம். ஓகே, ஒரு சேவ் பண்ணியாச்சு. அடுத்த மிஷின் என்ன? சிவி அப்படின்னு ஒரு மிஷின் கடுது, அதை போய் முடிக்கலாம். ஓகே, கார் எடுத்து வேணாம், கார் எடுத்துப்போம். பைக்கோட காரே நல்லா போகும். அதுக்கு முன்னாடி கன் வாங்கலான்னு சொன்னல, ஏதாவது பக்கத்துலேயே இந்த கன் ஷாப்பு. சி மிஷின் முடிச்சுட்டு அப்புறமா வாங்கிக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் தட்டி விட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் போட்டு விடுங்க. அவள்தான் பக்கத்துலேயே இருக்குது. நல்ல வேலை வந்தாச்சு. தூரமாக இருந்தா வூசிமோ என்னடா இது? ஓகே, ரேஸ் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். இவனுக்கு வந்து கண்ணு தெரியாது. பேசிக்கினே இருக்கான். ஓகே, ரேஸ் தான், வேறு எதுவும் இல்லை. டக்குனே போய் முடிச்சிடலாம் இந்த ரேஸை. என்னடா அப்லோட் இது? கொஞ்சம் நிமிஷம்னா போய் முட்டிடணும். போய் தண்ணியில் ஒரு ரேஸ் வருவா. சரி, கொஞ்சம் நிமிஷம்னா. நல்ல வேலை இந்த கார் எடுத்துகிட்டு வந்தேன். வேறு ஏதாவது டம்மி கார் எடுத்துகிட்டு வந்தேன்னா வச்சிருக்கேன். தூரம் போல ரேஸு ரொம்ப ட்ரிஃப்ட்டு எப்படி சூப்பரா அப்படிதான். பூந்தரலாம் அப்படி டாய்.
அவனுக்கு தான் எங்கே போனான்னு தெரியல. செத்துட்டானுங்களா? தாவுடா. ஐயோ ஓடு. வீட்டுக்கு மேலேயே போயாச்சு. ஐயோ கவுந்துருச்சுன்னா சிக்கும். அப்பா எனக்கு பக்குன்னு இருக்கு ஒரு விஷயம் முடிக்கும் போது. ஏன்னா செக் பாயிண்ட்டும் கிடையாது சரண்டர்ஸ்ல. ஒரிஜினல்ல டெஃபினிட்டிவ் எடிஷன்லயாச்சும் செக் பாயிண்ட் இருக்கும். ஆனா எங்க போ ஆளே காணுமே. இந்த நேரத்துக்கு பின்னாடியே வந்து இடிச்சிருப்பானுங்க, வெறுப்பேற்றிருப்பானுங்க. இங்க அப்படியே ரோடு இருக்கு, ஸ்ட்ரைட்டா பண்ணனா ஸ்ட்ரைட்டா போயிடலாம்னு நினைச்சேன். பார்த்தா என் தண்ணி இருக்கு. என்னடா ஐயோ போய்கிட்டே. அப்பா முடிச்சோம். இதான் லாஸ்ட் செக் பாயிண்ட். வின்னரு $5000. ஓகே கஷ்டப்பட்டு முடிச்சனால போய் சேவ் பண்ணிடலாம். கட்சின் போகுது. ஓகே இந்த காரை நம்மளுக்கு பரிசா தரானுங்க போல. நம்ம வின்னான நேர ஜாலியாக இருக்கும். சிஜி ஓகே. அவனுக்கு கையில் காசும் தந்துருக்காங்க போல. எவன்டா அது? ஓகே ஓடுறான் எதுக்குன்னு தெரியல. அவ்வளோதான் முடிச்சாச்சு. போய் சேவ் பண்ணிடலாம். பாருங்களேன் விவசாயம். அப்போ சரியான ஜம்ப். ஓகே எங்க இருக்குன்னு தெரியலையே. ஓ இன்னொரு மிஷின் காட்டுதோ. நான் போய் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். இங்கே பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது, வீடு வாங்கி வச்சிருந்தேன் போல். போய் சேவ் பண்ணிவிட்டு அடுத்த மிஷின் எடுப்போம். பாட்டிமா நவருமா கழிச்சு தள்ளிட்டா என்ன தான் சொல்லுவேன். ஓகே எங்கடா போச்சு வீடு? இங்கே தானே வாங்கி வச்சேன். சொந்த வீடையே காணும். கார் வேற சூப்பராக இருக்குது கண்டிஷன். சொல்லி வாய உள்ள பொத்திக்கிச்சு. ஓகே நான் வாங்கவே இல்லையே, அவங்களே கொடுத்துருப்பானுங்க போல. நான் வேற வீடு வாங்கினேன். ஓகே நம்ம போய் சேவ் பண்ணிடலாம். சரிங்க. லாஸ் சாண்டோஸோட ஃபோட்டோ இங்கே இருக்குது. ஓஹோ டாய்லெட்டை அப்படியே பெட்ரூம்லேயே வச்சுருக்கானுங்க. ஏய் யாராச்சும் பார்த்து உட்காந்தா ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பான் எவனாச்சு. என்னடா சவுந்த மேலே ஒரு வீடு பெட்டு பக்கத்தில். அதுவும் சூப்பர்டா, நல்ல வீடு கட்டியிருக்கீங்க நீங்கள். அடுத்த வீடியோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.